ஏஐ தமிழ் ஃபேக்ட் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. விமானத்துல ஜன்னலோர சீட்ல உட்காந்து வேடிக்கை பார்க்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? அப்படி வேடிக்கை பார்க்கும் போது அந்த நீளமான ரெக்கைகள் காத்துல லேசா ஆடுறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அந்த ரெக்கைக்குள்ளதான் ஒரு ஆழமான ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பல ஆயிரம் லிட்டர் விமானம் எரிபொருளை நாம உட்கார்ந்திருக்க சீட்டுக்கு பக்கத்திலேயே அந்த மெலிசான ரெக்கைக்குள்ளதான் ஊத்தி வச்சிருக்காங்க. கேட்கவே பகிர்னு இருக்குல்ல. ஏன் என்ஜினியர்கள் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3 மாஸ் காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. விமானம் வானத்துல பறக்கும் போது அந்த மெலிசான ரெக்கைகள் படபடன்னு ஆடுறத பார்த்தா எங்கேயாவது டமார்னு உடைஞ்சு விழுந்துருமோ அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கா? ஆனா அந்த ரெக்கைக்குள்ள தாங்க பல ஆயிரம் லிட்டர் பெட்ரோல் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எடை அதிகமா இருந்தா ரெக்கை சீக்கிரம் உடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அதற்கு நேர் எதிர். அந்த ரெக்கை உடையாம இருக்கிறதுக்கே அந்த எரிபொருள் தான் காரணம். விமானம் எப்படி பறக்குது? காத்து அந்த ரெக்கைகளை மேல் நோக்கி தள்ளுறதுனால தான். ஆனா விமானத்தோட மொத்த எடையும் எங்கே இருக்கு? கரெக்டா நடுப்பகுதியில. இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு தராசோட நடுப்பகுதியில மட்டும் 100 கிலோ எடையை வச்சுட்டு 2 பக்கமும் இருக்கிற தட்டுகளை யாராவது வேகமா மேலே தூக்குனா என்ன ஆகும்? அந்த தராசு நடுவிலேயே வளைஞ்சு உடைஞ்சு போயிரும்ல. அதே தான் விமானத்துக்கும் நடக்கும். விமானத்தோட உடம்பு பகுதி கீழே இழுக்கும், காத்து ரெக்கைகளை மேலே தூக்கும். இந்த இழுபறியில ரெக்கை உடைஞ்சிராம இருக்கத்தான் இன்ஜினியர்கள் ஒரு செம மாஸ் பிளான் போட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏன் நாம அந்த கனமான பெட்ரோலை கொண்டு போய் ரெக்கையில வைக்க கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. இப்போ விளையாட்டு தழகீழ மாறுது. காத்து ரெக்கையை மேலே தூக்க முயற்சி பண்ணும்போது அதில் இருக்கிற டன் கணக்கான பெட்ரோல் எடை அதை கீழே அமுக்குது. ரெக்கை உடையாம இருக்க அதே ரெக்கைக்குள்ள எடையை வைக்கிறது தான் இன்ஜினியரிங் புத்திசாலித்தனம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, விமானம் தரையிறங்கும் போது இந்த இயற்கையில இருக்கிற எரிபொருளின் எடை விமான இறக்கையை நிலையாக வைத்திருக்க உதவுகிறது. தரையை தொடும்போது ஏற்படுற அந்த அதிர்வை இந்த எரிபொருள் உள்வாங்கி விமானம் உடையாம பாதுகாக்குது. அடுத்த காரணம் கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுதான் லிங்க் ஃப்ளட்டர். நீங்க வேகமா போற கார்லயோ அல்ல பஸ்லயோ ஜன்னல் வழியா கையை வெளியே நீட்டிருக்கீங்களா? அப்போ காத்து உங்க கையை ஒரு இலை மாதிரி படபடன்னு ஆட்டும்ல. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஒரு விமானம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும் போது அந்த வேகமான காத்து ரெக்கைகளை பயங்கரமா நடுங்க வைக்கும். இந்த அதிகமான நடுக்கம் ரெக்கைக்கு ஆபத்தான சேதத்தை ஏற்படுத்தலாம். இதை தடுக்க என்ஜினியர்கள் ஒரு சிம்பிள் பிளான் போட்டாங்க. ஒரு காலி வாட்டர் பாட்டிலை ஆட்டுனா வேகமா ஆடும். ஆனா அதுல தண்ணி நிரப்பிட்டு ஆட்டுனா அந்த எடையால நடுக்கம் குறைஞ்சிட்டு ஸ்டெடியா நிக்கும்ல. அதே வித்தை தான். ரெக்கைக்குள்ள கனமான பெட்ரோலை நிரப்பும் போது அந்த எடையை நடுக்கத்தை கட்டுப்படுத்தி விமானத்தை ரொம்ப ஸ்மூத்தா பறக்க வைக்குது. இப்போது உங்க மனசுல நியாயமான ஒரு கேள்வி ஓடும். எல்லாம் சரி, நெருப்பு வர இன்ஜினுக்கு பக்கத்துல பெட்ரோலை வச்சா விபத்து நடக்கும்போது டக்குன்னு தீ பிடிக்காதா? இது உண்மைதாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் சேஃப்டி பிளான் இருக்கு. பொதுவா விமான விபத்து நடக்கும்போது விமானத்தோட அடிப்பகுதி தான் முதல்ல தரையில மோதும். ஒருவேளை பெட்ரோல் டேங்க் பயணிகள் உட்கார்ந்திருக்க பகுதிக்கு அடியில இருந்தா என்ன ஆகும்? ஒரு சின்ன தீப்பொறி வந்தா கூட பயணிகள் தப்பிக்கவே முடியாது. ஆனா பெட்ரோல் ரெக்கையில இருக்கும்போது ஒருவேளை விபத்துல ரெக்கை உடைஞ்சு தனியா விழுந்தா கூட பயணிகள் இருக்கிற முக்கிய பகுதி தீ விபத்துல இருந்து தப்பிச்சிடும். கடைசி மற்றும் மிக முக்கியமான காரணம் இட மேலாண்மை. ஒரு பெரிய இன்டர்நேஷனல் விமானம், உதாரணத்துக்கு ஒரு போயிங் ரக விமானம், சுமார் 2 லட்சம் லிட்டர் எரிபொருளை சுமந்துட்டு போகணும். இவ்வளவு பெரிய பெட்ரோல் டாங்கை கொண்டு போய் பயணிகள் உட்கார்ற இடத்துலையோ அல்ல அவங்களோட சூட்கேஸ் வைக்கிற இடத்துலையோ வச்சா என்ன ஆகும்? ஒன்று, சீட்டுகளோட எண்ணிக்கையை குறைக்கும், இல்லைன்னா நம்ம லக்கேஜை ஏற்ற முடியாது. இதனால டிக்கெட் விலை பல மடங்கு ஏறும், விமான நிறுவனங்களுக்கும் நஷ்டம் ஏற்படும். ஆனா விமானத்தோட ரெக்கைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ரிப்ஸ் மற்றும் ஸ்பாட்ஸ் எனப்படும் தாங்கு பலகைகளை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதை பார்த்த இன்ஜினியர்கள் ஏன் இந்த வெற்று இடத்தை நாம ஒரு டேங்கா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. இதுக்கு பேர்தான் வெட் விங்ஸ். அதாவது ரெக்கையின் கட்டமைப்பை எரிபொருள் டேங்காக மாற்றிவிட்டார்கள். இதனால விமானத்துக்குள்ள இருக்கிற இடம் முழுக்க முழுக்க நமக்கும் நம்ம லக்கேஜுக்கும் மட்டுமே லாபகரமா பயன்படுது. எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இனிமே நீங்க அடுத்த முறை விமானத்துல போகும்போது ஜன்னலோரத்துல உட்கார்ந்து அந்த ரெக்கையை பார்த்து பயப்படாதீங்க. அது வெறும் ரெக்கை கிடையாது. அதுதான் விமானத்தோட எடையை சமமாக்கி உடையாம தடுக்குது. நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் ஏஐ தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.